எப்போதும் விலக மறுக்கும் வறுமை ஒரு புறம் இழுக்கிறது, மற்றொரு புறம் என்னுடைய விடாப்பிடியான உறுதிமிக்க லட்சியம் நிற்கிறது. அறிவை தேடி லட்சியத்தை அடைய வேண்டும் என்கிற குறிக்கோள். வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் அறிவு தேடலில் என்னை மூழ்கடித்துக் கொண்டு விட்டேன். என்னை தாங்கும் வலிமைமிக்க தூணாக நீயே இருக்கிறாய். என்னை தாங்கும் வலிமைமிக்க தூணாக நீயே இருக்கிறாய். என்னுடைய உலகத்தை கவனித்துக் கொள்கிறாய். உன் கண்ணீரை கொண்டு என் மன உறுதியை வளர்த்தெடுக்கிறாய். இதனால்தான் எல்லையற்ற அறிவு பெருங்கடலில் எந்த தடையும் இன்றி நான் ஊறி திளைக்க முடிகிறது. நான் சத்தியமாக கொடுமைக்காரன் இல்லை ரமா. என் அறிவு வேட்கையை சளைக்காத தேடலின் மூலம் தனித்துக் கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து திசை திருப்பும் எதுவும் என்னை காயப்படுத்துகிறது. என் அமைதியை சீர்குலைத்து கோபம் கொள்ள வைக்கிறது. எனக்கும் இதயம் உள்ளது ரமா. நான் பரிதவிக்கிறேன். ஆனாலும் சமூக மாற்றத்திற்கு என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக என்னை நான் ஒப்படைத்திருக்கிறேன், அர்ப்பணித்திருக்கிறேன். இந்த உயரிய லட்சியத்திற்காக என் உணர்ச்சிகளை தீயிட்டு புசுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளேன். இந்த வரிக்கான பொருளை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று நான் கருதுகிறேன். இதனால் நீயும் யஷ்வந்தும் கூட சமயங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பது உண்மை. ஆனால் இந்த மடலை ஒரு கையால் எழுதிக்கொண்டே இன்னொரு கர